வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடின் கேண்டிட் வித் கேண்டிடேட். தமிழ்நாடு முழுக்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமானது ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இப்ப நம்ம நிற்கக்கூடிய தொகுதி பல்லாவரம் தொகுதி. இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திரு கார்த்திகேயன் அவர்கள் களம் காண்றாரு. பிரச்சாரத்தில் திரு கார்த்திகேயன் ஈடுபட்டிருக்காரு. அவரோட பேசுவதற்கு நிறைய இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் எப்படி இருக்கு? 4 முனை போட்டியா இருக்கு இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம். பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் எப்படி இருக்கு? மக்களிடையே உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? பல்லாவரத்துல மிகச்சிறந்த வரவேற்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்க இங்க 4 முனை போட்டியாக அது தெரியல. நமக்கு வந்துட்டு திமுக ஓரளவுக்கு இருக்கிறாங்க, அதிமுக ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி வலுவாகவே இருக்கிறது. ஏன்னாக்க இந்த முறை வந்துட்டு கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க அவங்க. ஸோ ஐஜேகேவும் நிக்குது, அதே போல வந்துட்டு தேமுதிகவும் நிக்குது. அவங்க 2 பேருக்குமே இங்க வாய்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது. மற்றபடி நீங்க சொல்றது போல தாவேக்கா இங்க பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா அடையாறுல இருந்து யாரோ ஒரு லேடியை நிறுத்தி இருக்கிறாங்க. அது மக்களுக்கு அவங்க வந்துட்டு யாருன்னே கூட தெரியாது. இந்த தொகுதியை பத்தி அவங்களுக்கு தெரியாதுங்கும் போது அவங்க எந்த இதுலயுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வெல் நோன் ஃபேஸா இருக்கீங்க. இப்ப பல்லாவரம் தொகுதி மக்களிடையே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆமா, நிச்சயமாக. இது நம்ம சோசியல் மீடியான்னு இல்லை, நான் வந்துட்டு ஒரு வேட்பாளர் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஊடகங்கள் சந்திப்பிலிருந்து நம்ம வந்துட்டு விவாதங்களிலிருந்து இதில் எல்லாத்துலேயும் நம்ம போய் கலந்துக்கிறது மூலமாக மக்கள் வந்துட்டு ஒரு அரசியல் அறிவுபூர்வமான நபர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது நல்லாவே இருக்கு. நீங்கள் சொல்றது போல் சோசியல் மீடியாங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பல் மருத்துவம் சார்ந்து நான் சொல்றதையும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அதுவுமே எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பிரபல்யத்தை கொடுத்துருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த முறை நான் இது 4வது தேர்தல் நிற்கிறேன். இந்த 3 தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இந்த அளவில் மிகப்பெரிய எழுச்சி என்னால் கண்ணில் பார்க்க முடியுது. எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான், நான் இங்கே இந்த முறை கண்டிப்பாக வெல்லுவீங்க, பல்லாவரத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு உறுதியாக சொல்கிறாங்க. எந்த ஒரு தேர்தலையும் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணியே இல்லாம 8% வாக்கு வங்கியை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்குள்ள போகல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த 2026 தேர்தல் களத்துல சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான சாதகம் எவ்வளவு இருக்கு? உறுதியாக இந்த முறை வந்துட்டு அண்ணன் சீமானவர்கள் உறுதியா போறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவரோட சேர்ந்து கைபிடித்துக் கொண்டு நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக உள்ள போறோம். சட்டமன்றத்தை நிரப்புவோம். நீங்க அதை பாப்பீங்க, சட்டமன்றத்தை நிரப்புவோம். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதிகமா விமர்சிச்சிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி 8000 ரூபாய் அந்த கூப்பன் அப்படின்றத ரொம்பவே அதிகமா விமர்சிக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் நிறைவேற்றபடியா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்க, இலவசங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஏமாத்தக்கூடியதை நான் வந்துட்டு அருவருக்கிறோம். குறிப்பாக எடுத்து பாருங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டக்கூடிய பிரிட்ஜை 3 மாசத்துல தண்ணியில் அடிச்சுட்டு போயிருது. என்னன்னு கேட்டாக்கா, ஆத்துல தண்ணி வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆறுனா தண்ணி வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியாக கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய பிரிட்ஜே அந்த அளவு ஊழல்ல இவங்க பண்றாங்க அப்படின்னா, சில ஆயிரங்கள்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறவங்க இங்க தேவையில்லை. மக்களுக்கு ஒரு நல்ல காப்பரணாக இருக்கிறவங்க தான் இங்க தேவை அப்படிங்கறத நம்ம சொல்றோம். மீண்டும் மீண்டும் இலவசங்களை கொடுக்கறவங்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து என் வாயில கொஞ்சோண்டு ஊத்தி விட்டு உன் ரத்த சோக நோய் சரியாயிடும் சொல்றது சரியானதே இல்லை. சரியானது என்னன்னாக்க, ஒருவனுக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான். ஒரு நல்ல தரமான கல்வி தேவை, நல்ல தரமான சாலை தேவை, ஒரு நல்ல தரமான மருத்துவம் தேவை, இலவசமாக குடிநீர் தேவை. இதுதான் தேவை. இதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம். தனிப்பட்ட நபராக என்னால் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும், டிவி வாங்க முடியும், மிக்சி வாங்க முடியும், சம்பாரிச்சா எல்லாரையும் வாங்கிட முடியும். ஆனா வீடு நீங்க வந்துட்டு ஒரு மருத்துவமனை கட்டுறதோ சாலை போடுறதோ தனிநபரால செய்ய முடியாது. அதுக்காக தான் அரசாங்கம் தேவை. அதை செய்யறதுக்கு தான் நமக்கு தேவை. நம்மளுடைய வரிப்பணத்தை வீணாக்காம கொள்ளையடிக்காமல் அரசாங்கம் மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்யணும். அதை செஞ்சாலே போதுமானதுன்னு சொல்றேன். ஆனா திமுக இதை ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட், நாங்க இலவசங்கள் கொடுக்கறத ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுன்னு சொல்றாங்களே. இப்ப 60 ஆண்டுகளமா இந்த சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, அப்ப இந்நேரத்துக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து இனிமேல் இலவசங்களுக்கு கையேந்தாத நிலையில வந்திருக்கணுமா இல்லையா? 60 ஆண்டுகளும், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 60 ஆண்டு காலமாக இவர்கள் செய்யக்கூடியதுல இந்நேரம் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அவங்க பண்றதுல வந்திருக்கணுமா இல்லையா? வரலையே. ஏன் வரலன்னா, இலவசங்கள் ஒருபொழுதும் ஐயா சொல்வது போல தூறல்கள் ஒருபொழுதும் பயிர்களை விளைவிப்பதில்லை. அதுபோல இலவசங்கள் எப்பொழுதும் நாட்டை வந்துட்டு வளர்த்தெடுக்காது. கட்டமைப்புகள், உட்கட்டமைப்புகள், அதை நீங்க சரி செஞ்சிருந்தீங்கன்னா கொண்டு போயிருக்கலாம். இவ்வளவு 1000 கோடி ரூபாய் நீங்க வந்துட்டு 5000 ரூபாய் இப்ப போட்டதுக்கு பதிலாக 4 எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டமைச்சிருக்கலாம்.
இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தரையை இடிஞ்சு உழக்கூடிய கூரைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிருக்கலாம். இது எதையுமே சரி செய்யல. ஏன்னா இது அடுத்த தலைமுறைக்கு பயன் கொடுத்துருச்சுன்னா அவன் படிச்சு வந்துட்டான்னா திரும்பவும் 1000-2000 கையேந்தி ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுற நிலைமையில் அவன் இருக்க மாட்டான். அப்படி இருந்தாக்க இவங்களால வந்துட்டு ஜெயிக்க முடியாது. அதுதான் அவர்களுடைய ஏழையை ஏழையாக வைத்துக் கொள்ற வரைக்கும் தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்ப அதை நோக்கி தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க மாட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் நேரடியா இங்க களத்துல இருந்தாங்க. ஆனா திமுக அதிமுக விட 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த களத்துல இரண்டு கட்சிகள்ல இருந்தும் கூட்டணி கட்சிகளை தான் களமிறக்கிருக்காங்க. இதுக்கு என்ன காரணியா பார்க்கறீங்க? இந்த கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடுறது நாம் தமிழருக்கு சாதகமா இருக்குமா இல்ல சற்று பின்னடைவுதான் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்? இல்ல, நிச்சயமாக இது நம்மளுடைய சாதகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் சொன்னது போல இந்த கூட்டணி கட்சிகளாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க. ஐயா அனகை முருகேசன் இருக்கிறாரு. போன முறை இதே முரசு சின்னத்திலிருந்து 3000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அவருடைய செல்வாக்குங்கிறது அவ்வளவுதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ரெட்டலைங்கிறது ஏற்கனவே ரொம்ப அவருடைய வாக்கு சதவீதம் இங்க குறைவு தான். இன்னும் சொல்ல போனா இப்ப அது ஐஜேக்கு கொடுத்த பிறகு அவங்களே வேலை செய்யலாங்கிற அளவுக்கு அதுதான் நமக்கு வரக்கூடிய செய்திகள் இருக்கு. அப்ப அவங்க வேலை செய்யலாங்கும் போது மக்கள் மத்தியில் அவருடைய பிரபல்யமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐயா வெங்கடேசன் அவர்கள் அவர் ஐஜேகேல ஒரு வக்கீலுங்கிறத தவிர இங்க பல்லாவரம் தொகுதிக்கோ இங்க மக்களுக்கோ அறிமுகம் இல்லாத நபர். அவர் பல்லாவரம் தொகுதிக்கு இன்னும் அரசியலே அறிமுகம் இல்லாத நபர். அப்படி இருக்கும்போது அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான காரணிகளே இல்லை. ஆனா நான் இங்க தொடர்ந்து எல்லா போராட்டங்களும் அனகாபுத்தூர்ல வீடு இடிச்சா போய் நிக்கிறேன், அஸ்தானாபுரத்துல சர்ச்சை இடிச்சா போய் நிக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கள் மூடணும்னா முதல் ஆளா போய் நின்று போராடி இருக்கிறேன். மக்களுடைய போராட்டங்கள் அத்தனையிலும் பல்லாவரத்துல நான் கலந்து கொண்ட நபரா இருக்கிறேன் போது மக்கள் மத்தியில என் மீது பார்வை மிகப்பெரிதா இருக்கு. நாம் தமிழருக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு பல்லாவரத்துல மிகப்பெரிதா இருக்கு. இப்போ இந்த 2026 தேர்தல் களம் அப்படின்றது 4 முனை போட்டியா வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை தாவேக்கு தான் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஓட் பேங்க் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒருபோதும் இல்ல. அவங்க நமக்கு இந்த கருத்து கணிப்புகள்னு சொல்லிட்டு கருத்து திணிப்பு வைக்கிறாங்கல்ல, இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் எந்த கருத்து கணிப்புமே சொன்னதில்லை. ஆனா அத்தனை கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இரட்டிப்பாக்கி கொண்டே வந்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தல் நாம் தமிழ் கட்சி. இந்த முறையும் அது நடக்கும். நீங்க கண்ணுல பாப்பீங்க. யாராலையும் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்க முடியாது. மாறாக களம் வேற மாதிரி இருக்கு. நாங்க போய் பாக்குறோம்ல, இது 4வது தேர்தல் சந்திக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரல. இந்த முறை பாத்தீங்கன்னா எங்களுடைய ரெஸ்பான்ஸ்ங்கிறது அபரிமிதமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுல இருக்கு. அது உங்களுக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையும் ஒட்டச்செறிஞ்சிட்டு நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான வாக்கு சதவீதத்தை நிரூபிக்குதுங்க நீங்க களத்துல பாப்பீங்க. பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எதுவா பாக்குறீங்க? பல்லாவரம் தொகுதி மக்களுக்கான உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? நான் நிறைய இடங்கள்ல சொல்றதுதான், நீர் மேலாண்மை மிகச்சரியாக செஞ்சாலே இங்க கழிவு நீர் ஓடாத ஒரு சாலைகளை உருவாக்க முடியும். தரமான சாலைகள், ஒரு முறை சாலை போட்டா 5 வருஷத்துக்கு அது தொந்தரவு செய்யாத அளவுக்கு சாலைகளை உருவாக்க முடியும். டிராபிக் இல்லாத பல்லாவரத்தை என்னால உருவாக்கி காட்ட முடியும். அதே போல உங்களுடைய வீட்டு வரியை, உங்களுடைய சாலை வரியை, உங்களுடைய கழிவுநீர் காவாய் வரியை, இது எல்லாத்தையும் தண்ணீர் வரியை, இது எல்லாத்தையும் குறைக்கணும்னா நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னா அதை நோக்கிய திட்டங்களை நாங்க தான் முன்வைக்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களை சீரமைச்சு மீண்டும் ஒரு ஏரி குளங்களாகவே அதை மாற்றுவதற்கு ஒரு நபர் இறங்கி குளிக்க முடியாத அளவுல இருக்கு, ஒரு நாய் இறங்கி நக்க முடியாத அளவுல தண்ணி இருக்கு. அந்த அளவுல தான் இந்த திராவிட அரசுகள் வச்சிருக்காங்க. ஏன்னா கழிவு நீரும் ரசாயனமும் கலந்து ஒரு மீன் கூட உயிரோட்டம் இல்ல. அப்ப வெறும் கொசு உற்பத்திக்கு உண்டான நிலமாக அது ஏரிகள் மாறி இருக்குது. அது எல்லாத்தையும் மாத்தணும்னாக்க நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். குறிப்பாக டாஸ்மார்க்குகளை மூடணும் என்றால், கஞ்சா இல்லாத ஒரு பல்லாவரத்தை உருவாக்க வேண்டும் என்றால், குப்பை இல்லாத ஒரு பல்லாவரத்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு பட்டொலி வீசும் பல்லாவரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு வாக்கை செலுத்துங்கள். அதை நான் உருவாக்கி காட்டுகிறேன் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக. திமுக அரசோட மகளிர் உரிமை தொகை, அதன் பிறகு வந்த விடியல் பயணம், இந்த திட்டங்கள் அதெல்லாம் பெண்களுடைய வாக்குகள் அதிகமா திமுகக்கு போகணும் இருந்துச்சு. தாவேக்காவோட என்ட்ரிக்கு பிறகு பெண்களுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு யாருடைய வாக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கு? இந்த பெண்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு சொல்றத பத்தினா உங்களுடைய பார்வை என்ன? ஒருபோதும் இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னாக்க பெண் உரிமைன்னு பேசிக் கொண்டிருப்பவர்களால் பெண்களுக்கு உரிமை கொடுக்க முடியாது. அதை களத்தில் யார் செய்யறா அப்படிங்கிறது தான். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, திமுக நீங்க 60 ஆண்டு கால கட்சின்னு சொல்றீங்கல்ல, 60 ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, ஒரு 117 பெண்கள் உங்கள்கிட்ட இல்லையா? மொத்தமா நிறுத்துறதுக்கு 117 பெண்கள் இல்லையா? நினைச்சா சம உரிமையா கொடுத்திருக்க முடியுமா இல்லையா? ஆனா நீங்க கொடுத்தது எத்தனை? 10% கூட கொடுக்கலையே. ஏன்
ஏன்னா பெண்ணுரிமைங்கிறது வெறும் பேச்சில் இருந்தா பத்தாது, செயல்ல காட்டணும். அப்ப செயலில் காட்டிக் கொண்டிருப்பது யார்? பெண்களுக்கு அதிகாரத்தை கையில் கொடுத்து இது உன்னுடைய வேலை, நீ எடுத்து செஞ்சுக்கோ, உனக்குண்டான உரிமை நீனே வந்து போராடி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி களத்துல நிறுத்துறது யாருன்னு பாக்குறாங்க. அப்ப பெண்கள் எல்லாரும் நம்ம வந்துட்டு இந்த 1000 கொடுக்கறது 2000 கொடுக்கறது நமக்கு தேவையில்லை, அரசியல் அதிகாரத்தை கொடுப்பது நமக்கு தேவை. அதே போல இலவசங்களை கொடுப்பது நமக்கு தேவையில்லை, சரியான வேலை வாய்ப்பை கொடுப்பது நமக்கு தேவை அப்படிங்கறத உணர்றாங்க. அது நாம் தமிழ் கட்சியை நோக்கி தான் பெண்களுடைய வாக்குகள் வந்து சேரும். தொகுதி மறுவரையறை இது வந்து இப்ப மீண்டும் ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு நாட்டுல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு திமுக ஒரு பகிரங்கமான ஒரு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? நாம் தமிழ் கட்சி தெளிவாக சொல்லுகிறது. இப்ப 6 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிற தொகுதி வரையறை கொடுத்திருக்கிறாங்க. அதை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கறது கொடுக்கணுங்கிறத நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரைவிலே கொடுத்திருக்கு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அதிகபட்சமான இதுவும் வரும், எண்ணிக்கை வரும், நாடாளுமன்றத்துக்கு உண்டான நிதி ஒதுக்கீடும் சரியாக வந்து சேரும். அப்ப அதன் மூலமாக நம்ம வந்துட்டு தொகுதிகளை சிறிதாக பிரிக்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு அதனுடைய திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுதான் சரியான வரையறை இருக்குமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க கொண்டு போறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுனாக்க நாம குடும்ப கட்டுப்பாடு செய்து நாம வந்துட்டு ஒழுங்கா செஞ்சு இது வந்துட்டு அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக நம்ம தண்டிப்பதை போல அது செய்யக்கூடாது. அதை நாங்க வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம், ஆட்சி வரைவிலே அதை கொடுத்திருக்கிறோம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றத பத்தியும் உங்களுடைய பார்வை என்ன? நாங்க 33% இல்ல, 50% நோக்கி நிக்கிறோம். 50% களத்தில் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். ஒரு கட்சி நீங்க வந்துட்டு இந்தியாவில் இல்ல, ஆசிய துணைக்கண்டத்திலேயே ஒரு கட்சி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கொடுத்து காமிச்சிருக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டுமேங்கிறத காலரை தூக்கி விட்டு நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு களத்துல காமிக்கிறோம். அதை வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதை எல்லா இடங்களிலும் நிரூபிக்கவும் செய்வோம். இதை கட்சிக்குள்ளேயும் நாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம். இது வெறுமனே வந்துட்டு வேட்பாளரை நிறுத்துறது இல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டான மண்டல செயலாளர்களை பெண்கள் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிக்கு ஒரு மண்டல செயலாளரையும் நாங்க நிரூபிச்சு 234 தொகுதிகளிலும் ஒரு கட்சி ஒரு பெண்ணுக்கு உண்டான உரிமை கொடுத்திருக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டுமே. அதனால 50% இடஒதுக்கீட்டை நாங்கள் வந்துட்டு நிரூபிச்சு காமிக்கிறோம். பிரச்சார களம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தமைக்கு நன்றி.